2025 மே மாதம் 11ஆம் தேதி 2025 வருஷே மே மாசே 11 වෙනිදා. அதுவும் இது ஒரு ஞாயிறு ஓய்வு நாளா இருக்கிறது. ඒකත් මේක ඉරුදින සුදු සබත් දවසක් ලෙස තිබෙනවා. அது மாத்திரமல்ல, ஏசாயாவுடைய புத்தகத்திலே இதை மகிமையின் நாள் என்று எண்ணினால் தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே எங்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். එසාගේ පොතේ සඳහන් කරන්නාසේ මේ මයිමේ දවසක් ලෙස අපි කරුණ අපි සිතනවා නම් දෙවියන් වහන්සේ මයිමෙන් පුරවනවා. ஆமென். ආමෙන්. உயர்ந்த இடத்திலே எங்களை வைப்பார். උසස් ස්ථානවල උන්වහන්සේ අපේ තබනවා. கேளுங்க, ஞாயிறு நாளை மகிமையின் நாள் என்று நீங்கள் எண்ணினால் உங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ඉරුදින දවස මයිමේ දවසක් ලෙස ඔබ සිතන මොහොතේදී දෙවියන් වහන්සේ උසස් ස්ථානවල ඔබ තබනවා. இந்த நாளிலே நான் அல்ல பிரசங்கியார், මේ දවසේ මානවය දේශනා කරන්න සිටියේ இன்னொரு பிரசங்கியார் தான் இந்த இடத்துல பிரசங்கிக்க வேண்டி இருந்தது. තවත් දේශකෙක් ඇවිත් තමයි දේශනා කරන්න සිටියේ. சில இடங்களிலே நேர பிரச்சனையினாலே அவருக்கு இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர முடியவில்லை. සමහර කාල වේලාවල් ප්‍රශ්න නිසා එතුමාට මේ ස්ථානෙට එන්න බැරුව තිබෙනවා. அவர் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி எங்கள் மத்தியிலே இருந்து தேவனுடைய செய்தியை கொடுப்பார். අන්තිම ඉරුදින 25 වෙනි ඉරිදා මේ ස්ථානෙට ඇවිත් එතුමාගේ දේශනාව පවත්වයි. நாங்கள் உபாகமம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். අපි දිවිත කතාව 8 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගමු. உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வார்த்தை 2வது வார்த்தைக்கு திருப்புவோம். දිවිත කතාව 8 පළවෙනි දෙවෙනි පදයට පෙරලා ගමු. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்து பெருகுகிற மக்கள். ඉස්රායෙල් ජනතාව ජනතාව දේශ දෙවියන් වහන්සේ බල්ලා කිව්වා නුඹලා ජීවත් වෙමින් බෝ වෙන්න. பிழைத்து பெருகுகிற மக்கள் ජීවත් බෝ වෙන පිණිසද நீங்கள் போற இடத்துல எப்படி வாழ வேண்டும், ඔබ යන ස්ථානයේ කොහොමද ජීවත් විය යුතුයි, அல்லது எப்படி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், නැතිනම් කොහොමද දෙවියන් වහන්සේට මහිමේ දිය යුතුයි. திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. நீங்கள் பிழைத்து பெருகி கேளுங்கள், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து. கேளுங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர் காண்பிக்கிறார், நினைக்கிறார். බලන්න දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු උන්වහන්සේ පෙන්වනවා නියම කරනවා. இதை மோசே මේක මෝසෙස් තුමා உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வார்த்தையிலிருந்து 5வது வார்த்தை வரை දිවිත කතාව 8 පළවෙනි පදයේ සිට 5 වෙනි පදේ දක්වා ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කොහොමද, தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, දෙවියන් වහන්සේගේ රැකවරණය කොහොමද, தேவனுடைய அக்கறையை முன்னிறுத்தி දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඉදිරියෙන් තබමින් தேவன் அக்கறையாய் இருக்கிறார், උන්වහන්සේ කරුණා ලෙස සිටිනවා, அல்லது தேவன் பொறுப்புள்ளவராய் இருக்கிறார், නැත්නම් උන්වහන්සේ වගකීමක් සහිතව සිටිනවා. மக்களை கீழ்ப்படியும்படி மோசே நடத்துகிறார். ජනතාව කීකරු වෙන පිණිස මෝසෙස් මඟ පෙන්නනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆண்டவருடைய அன்பு, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, ஆண்டவருடைய பாதுகாப்பு, දෙවියන් වහන්සේගේ රැකවරණය அவைகளை முன் வைக்கிறான் மோசே. ඒ සියල්ල ඉදිරියෙන් තබනවා මෝසෙස්. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. தேவன் உங்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்க. දෙවියන් වහන්සේ ඔබ මඟ පෙන්නපු මාර්ගය සීකරලා බලන්න. ஆனால் நாங்களோ எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், வேதனைகள், காயங்களை தான் முன்வைப்போம். අපගේ ජීවිතේ අපට සිදු වුණා වූ බලපෑම්, අපගේ ජීවිතේ වේදනාවන් තමයි අපි ඉදිරියෙන් තබන්නේ. அல்லது நாங்கள் கடந்து போகிற காரியத்தை தான் முன்வைப்போம். එහෙම නැත්නම් අපි පසු කරන්නා වූ කාරණාවන් තමයි ඉදිරියෙන් තබන්නේ. ஆனா மோசே தேவனுடைய கரிசனையினை கீழ்ப்படி அவருடைய அன்பு பாதுகாப்ப முன்வை என்று அவளுக்கு தெளிவாய் பேசுகிறார். නමුත් මෝසෙස් උන්වහන්සේගේ කරුණාව, උන්වහන්සේගේ රැකවරණ ඉදිරියෙන් තිබෙන උන්ට පැහැදිලිව කතා කරා. வாசிங்க தொடர்ந்து. නොකොට කියවමු. அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். கேளுங்க,
இதன் மத்தியில මේ මැත්තේදී உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி නුඹේ දෙවියන් ස්වාමින් වහන්සේ උන් යටත් කර நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து என்ன பாருங்க, පාලකවරයා බලන්න நல்லா கவனிங்க, හොඳට අවධානය යොමු உன்னை சிறுமைப்படுத்துகிறார். ඔබ යටත් කරනවා. ஏன் ඇයි கேட்டுக்கொள்ளுங்க, සවන් දෙන්න உங்களை அவருக்குள் உறுதிப்படுத்தும்படியா. උන්වහන්සේ තුල ඔබ ස්ථිරවත් වෙන පිණිස. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. அதுதான் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, அதை நீ முன்னிறுத்த வேண்டிய காலத்திலே இருக்கிறாய். ඒක තමයි උන්වහන්සේගේ කරුණාව, උන්වහන්සේගේ ආරක්ෂාව, උන්වහන්සේ ඉදිරියේ තබන්නා වූ කාලවල තිබෙනවා. ஆமென். ආමේන්. சில நேரம் நாங்க கடந்து வந்த பாதைகள், வேதனைகள், காயங்கள், இதைத்தான் முன்வைத்து பேசுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம். සමහරට අපගේ පසු කරා වූ වේදනාවන් කාරණාවල අපට සිදුණු කාරණාවල් තබමින් අපි කතා කරනවා, අපි සාක්ෂි දරනවා. ஆனா தேவ அன்பை நாங்கள் முன்வைப்பது குறைவு. නුඹ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඉදිරියෙන් තබන කාරණාවන් අඩුය. தேவ பாதுகாப்பை முன்வைப்பது குறைவு. දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව ඉදිරියෙන් තබන එක අඩුය. நன்றா கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. எதுக்கெடுத்தாலும் කුමන දේ ගත්තත් ஆண்டவர் எங்களுக்கு நல்லவர், ස්වාමින් වහන්සේ ආපා. ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார், ස්වාමින් වහන්සේ මා සමග ஆண்டவர் සිටියා. எங்களை நடத்தினார். ස්වාමින් වහන්සේ මට මඟ පෙන්වුවා. இததான் நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். මේක තමයි අපි ස්තුති කරන්නේ. ஆண்டவருடைய அன்பை முன்னிறுத்துகிறது குறைவு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඉදිරියෙන් තබන කාරණාවන් අඩුය. ஆண்டவருடைய பாதுகாப்பை முன்னிறுத்துகிறது குறைவு. දෙවියන් වහන්සේගේ රැකවරණේ ආරක්ෂාව ඉදිරියෙන් තබන එක අඩුය. நன்றா கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. இன்றைக்கு உங்களோட மனநிலை மாற்றப்பட வேண்டி இருக்கிறது. අද ඔබගේ මනස වෙනස් කළ යුතුයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. எப்பவும் மனதில் அதே தான் இருக்கு. හැම මොහොතම මනසේ කාරණාව තමයි තිබෙන්නේ. எது කුමක්ද? நீ கடந்து போன பாதை, ඔබ පසු කරා වූ நீ මාර්ගය. கடந்த பாதை, ඔබ පසු කරන්නා நீ වූ මාර්ගය. வேதனையை சந்திச்சது, ඔබගේ වේදනාව நீ නමු වීම. போராட்டத்தை சந்திச்சது. ඔබගේ පොරවැදී මම වූ. இப்பயாவது இப்படி நாங்க இருக்கிறோம். දැන්වත් මේ වාතාවරණය තුල ඉන්නවා. ஆண்டவருடைய அன்பை முன்வை, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඉදිරියෙන් තබන්න. ஆண்டவருடைய பாதுகாப்பை முன்வை. දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව ඉදිරියෙන් තබන්න. சொல்ல போனா இன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ආමේන්. කියන්න යනවා නම් අද අපි ජීවිතුන් අතර සිටින්නේ උන්වහන්සේගේ සුද්ධ கரங்களை කරුණාව. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நாங்க உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ආමේන්. අපි ජීවිතුන් අතර සිටින්නේ උන්වහන්සේගේ எங்கட කරුණාව. வீடுகள்ல மரணங்கள் வந்து நாங்கள் வேதனைப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு இருக்க வேண்டிய வீடுகள். අපගේ නිවාස ඇවිල්ලා මරණයත් සමග මරණය ඇඬීමත් සමග ජීවත් යුතු නිවාස්. நன்றா கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. எப்பவோ மரண சாசனம் எழுதப்பட வேண்டிய நாட்கள். කවදාද අපගේ මරණයේ ලියවිල්ල ලිය යුතු දවස්. இப்ப சொல்லுகிற ஆண்டவருடைய அன்பு தான் எங்களை உயிரோடு ආමේන්. வைத்திருக்கிறது. දැන් කියන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තමයි අපි ජීවත් කරන්නේ. ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் எங்களை உயிரோடு ආමේන්. வைத்திருக்கிறது. උන්වහන්සේගේ ආරක්ෂාව තමයි අපි ජීවිතුන් අතර තබන්නේ. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, මේ මට මතකයි. வத்தலையிலே ஒரு வீட்டிலே திருமணம் முடித்த 60 வருஷ ஒரு ஆராதனையில் நான் பிரசங்கித்து விட்டு වත්තල ප්‍රදේශයේ විවාහ වුණ 8 වෙනි සංවත්සරයේ සමරන ස්ථානයක මම දේශනා කරමි. எனக்கு இருக்கும்போது எனக்கு கை காலெல்லாம் வலி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, මම මේ අතර ඉන්න අතරතුරේදී මගේ අත්පා ඔක්කොම වේදනාවට පත් වෙන පටන් தாகம் ගත්තා. ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. සෝරි. தாகம், මට පිපාසයක් ඇති වෙන පටන් ගත්තා. என்னுடைய தொண்டை வறட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. මගේ උගුර වේලෙන්න පටන් ගත්තා. சிலர் என்னுடைய முகத்தை பார்க்கிறார்கள், සමහර අය මගේ මූණ දේශ බලනවා. வியர்த்து ஓடுகிறது. මකට දාඩිය මම දානවා. நான் பிரசங்கிக்கிறேன், මම දේශනා எனக்கு කරනවා. முடியல, මට අපහසුයි. ஆனாலும் பிரசங்கிக்கிறேன். නමුත් මම දේශනා කරනවා. பிரசங்கித்து முடிய දේශනා කළා අවසන් இன்னொரு කරනවා. இடத்துல ஜெபத்தை கொடுத்து விட்டு තව කෙනෙක්ට යාඥාව දීලා 60 வருட அந்த குடும்பத்துக்கு ஜெபித்துட்டு 8 වසර සමරනේ පවුලට යාඥා කළා. என் ஆத்மாவை சொல்லி ஆசீர்வாதத்தை போட்டு வெளியே வந்து நான் மயங்கி விழுந்து விட்டேன். මගේ ආත්මය කියලා ආශිර්වාදයේ වාක්‍ය පවසල එළියට ඇවිත් මම සීසුන් වුණා. வெளியில நின்றவர்கள் தான் என்னை தூக்கி தண்ணி தெளித்து தட்டி எழுப்பினார்கள். එළියේ සිටුපාය තමයි මූණට වතුර වක් කරමින් මාව 100ට ගෙනාවේ. எனக்கு என்ன நடந்ததுன்னு මට தெரியாது. කුමක්ද සිදුුනේ කියලා මා දන්නේ உடனடியா නැහැ. நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று. මම ඉතා විගසමකෝ මම නිවසට යා ஒருவர் යුතුයි. என்னோட வர இல்லை. කවුරුත් මා සමග ආවේ நான் නැහැ. வந்த ஆட்டோவிலே நான் மயங்கி விட்டேன். මම ආපු ත්‍රිවිල් රථේම මම 100 නැතුව ගියා. அப்படியே ஒரு வைத்தியசாலைக்கு போனேன். එමම වෛද්‍ය සායනකට ගියා. அங்க போன உடனே ඒ ගිය ෂණිකෝම அந்த வைத்தியசாலையில திரும்பவும்
உள்ளுக்கு போகும்போது நான் மயங்கி விழுந்தேன். නැවතත් ඒ සායනට ඇතුළු වෙන ස්ථානයේ මම සීසුන් වුණා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. அந்த வைத்தியர் அங்குள்ள நர்ஸ்மார் திரும்பவும் தண்ணி தெளித்து எனக்கு ஏதோ மருந்து கொடுத்தார்கள். ඒ වෛද්‍යතුමා ඒ ප්‍රේමේ නේසොරු නැවත වතුරු දමලා මාව සීයට என்கிட்ட ගෙනාවා. கேட்டாங்க, நான் உடனடியா உன்னை ஆட்டால் அனுப்பி விடுறோம். ඔවුන් කෝ විගසම තීව්‍රතාවයක නගලා ඔබ යවන්න. எனக்கு கண்ணெல்லாம் இருட்டி போகிறது. මගේ ඇස් ඔක්කොම අඳුරු වුණා. என்ன செய்யறேன்னு தெரியாது. කුමක්ද කරන්න කියලා මම දන්නේ නැහැ. மருந்து தந்தாங்க, ඔවුන් බේත් දුන්නා. மருந்தை குடிச்சிட்டேன். බිව්වා. அப்படியே ஆட்டால வந்து வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். එම තීව්‍රතාවයෙන් නැගලා නිවසට ඇවිල්ලා නිදිය ගත්තා. பிறகுதான் இப்ப இருக்கிற அந்த சிக்கன் குனியா எனக்கு வந்திருக்கிறது. දැන් තමයි මේ දවස්වල තිබෙන චිකන් කුන්නිය ඒ දවස්වල මට ආවේ. நான் இப்ப சொல்ற கதை 17 வருஷம் 18 வருஷத்துக்கு முதல். මම කියන්නේ අවුරුදු 17 අවුරුදු 18කට ඉස්සර කතන්දරයක්. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. வைத்தியர் அதுக்கு பிறகு 5 நாளைக்கு பின்பு சொன்னார், உன்னுடைய மரண சாசனம் அந்த நேரம் எழுதப்பட்டிருந்தது. වෛද්‍යතුමා දවස් 5කට පස්සේ කිව්වා නුඹගේ මරණය ලියවිල්ල ඒ දවසේ ලියලා තිබ්බා. ஆண்டவருடைய அன்பினால தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். දිව්‍යන් වහන්සේගේ ප්‍රේමය නිසා අද ජීවිතය கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ආමේන්. හalleluya. ஆண்டவருடைய அன்பு දිව්‍යන් වහන්සේගේ ප්‍රේමය மனித அன்பு இல்ல. මනුෂ්‍යගේ ප්‍රේමය மனித அன்பு கரையுள்ளது, குறையுள்ளது, குற்றம் நிறைந்தது. මනුෂ්‍යගේ ප්‍රේමය කැලල් අඩුපාඩු වැරදි සහිත ප්‍රේමය. மனித அன்பு சந்தர்ப்பத்துக்கு மாறக்கூடியது. මනුෂ්‍යගේ ප්‍රේමය අවස්ථාවෙන් අවස්ථාව වෙනස් වෙන ஆனா ප්‍රේමයක්. தேவ அன்பு இன்ற வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறது. ආමේන්. නුඹ දිව්‍යන් වහන්සේගේ ප්‍රේමය මෙතරම් දවස් මාව ජීවිතුන් අතර තබා තිබෙනවා. மோசே நன்றாக தெளிவா இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ அன்பை காண்பிக்கிறான். මෝසෙස් තුමා ප්‍රෑදිලිව නිසියාකාර සිටියා දිව්‍යන් වහන්සේගේ ප්‍රේමය ඉස්රායල් ජනතාවට පෙන්වන පිණිස. தேவனுடைய பாதுகாப்பின் நிமித்தம் நீங்கள் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். දිව්‍යන් වහන්සේගේ ආරක්ෂිතව දක්වා ඔබ මේ ස්ථානයේ සිටිනවා දිව්‍යන් වහන්සේගේ ආශිර්වාදය භුක්ති විඳින පිණිස. எவ்வளவு அக்கறையாக கர்த்தர் இருக்கிறார் தெரியுமா? කොතරම් කාරුණිකව ලෙස උන්වහන්සේ සිටිනවද දන්නවද? ආමේන්. ආමේන්. ஆகையினாலே கேளுங்க, மோசே வற்புறுத்துகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படி. එම නිසා මෝසෙස් තුමා බල කරනවා දිව්‍යන් වහන්සේට කීකරු වෙන පිණිස. ஆண்டவர் என்ன செய்தார்? சிறுமைப்படுத்தினார். දෙවියන් වහන්සේ මොනවාද කරේ? ඔවුන් යටත් කරා. அவர்களை உடைத்தார், ඔවුන් කැඩුවා. அவரை நொறுக்கினார், ඔවුන් බිඳුවා. வெக்கப்பட விட்டார். ඔවුන් ලැජ්ජාටපත් කරා. அந்த அதாவது அற்ப தாகம், அற்ப பசிக்காக ஆண்டவரை பார்க்க நடத்தினார். ඒ ස්වල්ප පිපාසය ස්වල්ප බඩගින්න නිසා දෙවියන් වහන්සේ බැලුවා. எதில தெரியுமா அவர் முக்கியமா இருந்தார்? කුමක් උදෙසද උන්වහන්සේ ප්‍රමුඛ ස්ථානයේ அவர்களை සිටියේ? சிறுமப்படுத்தினதும் ඔවුන් යටත් කරපු මොහොතේදී அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். ඔවුන් ස්ථිර කළ යුතුයි. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நீங்க காலத்துக்கு காலம் நீங்க மாறிடுவீங்க. ඔබ කාලයෙන් කාලයට ඔබ වෙනස් වෙනවා. அந்த கேட்டுக்கொள்ளுங்க, நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த உயிர் பிரியும் வரைக்கும் அந்த அன்பு செய்தவரை நான் அன்பு செய்து அவருக்காக சாகணும் என்று தான் இந்த இடத்துல நிக்கிறேன். මගේ ජීවිතයේ මේ පොළවෙන් මගේ උස්ම වෙන්නෙන තුර උන්වහන්සේට ප්‍රේමය කරමින් උන්වහන්සේ තුල ඉන්න අපිනස තමයි මේ පොළවේ ජීවත් වෙන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எந்த மாம்சத்துக்கோ இச்சைக்கோ உலகத்துக்காக நான் இந்த உலகத்துல உயிரோடு நான் வாழ இல்லை. කිසිම මාංශයක් උදෙසා තෘෂ්ණාවක් උදෙසා මේ ලෝකයේ උදෙසා මම ස්ථානයේ ජීවිතුන් අතර ඉන්නේ නැහැ. ஒவ்வொன்றும் என்ன செய்தது? அவருக்குள் ஸ்திரப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது. එකින් එක මොනවාද කරන්නේ? මාව ස්ථීර කරනවා, මාව ශක්තිමත් කරනවා. அது மாத்திரமல்ல, இதன் மத்தியிலே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ආමෙන්. මනුෂ්‍ය රොටියෙන් පමණක් නොවේ උන්වහන්සේ මුඛයෙන් පිටෙන්නව සෑම වචනය තුළම ජීවත් වෙනවා කියන බලය උන්වහන්සේ පෙන්වනවා. இதுக்கு தான் கேட்டுக்கொள்ளுங்க, தேவன் சோதனைகளை அனுமதித்தார். මේ නිසා තමයි හොඳට සවන් දෙන්න දෙවියන් වහන්සේ පරීක්ෂාව අනුමත කරේ. சிறுமைப்படுத்தினார், උන්වහන්සේ යටත් කරා. கீழ்ப்படிதலை பார்த்தார், උන්වහන්සේ කීකරුකම බැලුවා. இன்னும் உறுதிப்படுத்தினார், තවත් ස්ථීර කරා. இன்னும் கீழ்ப்படுகிறீர்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். තවත් කීකරු වෙනවද කියලා බලා සිටියා. இயேசுடைய 40 நாள் சோதனை கேளுங்க, 40 நாளும் சோதனை, උන්වහන්සේට දවස් 40ම පරීක්ෂාව. மெயின் சோதனை. උන්වහන්සේට පරීක්ෂාව. இந்த கல்ல அப்பமாக்கும். මේගල රොටිය කරන්න ஆண்டவருக்கு முடியாதென்று அல்ல, දෙවියන් වහන්සේට නොයකි කියලා කිසිම දෙයක් නැහැ. ஆண்டவராகிய இயேசுவும் சோதிக்கப்பட்டார். දෙවියන් වහන්සේ පරීක්ෂා බැසෑවිත් පරීක්ෂා කරා. ஆமென். ආමේන්.
உன்னை தேவன் சோதித்ததுல ஐயோ நான் தனிச்சிட்டேன்னு சொல்றத நீ பெருசுப்படுத்துறியா, நீ வேதனை அடைந்தேன் என்று சொல்றத பெருசுப்படுத்துறியா? திடீரென்று ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருவர் வருகிறார். මාව පරීක්ෂා කරා මම තනි වුණා නැත්නම් මම වේදනාවටපත් වුණා කියලා ඔබ සිතනවා නැත්නම් ශනිකවම විදේශගත වෙලා කෙනෙක් ආවා. ஒருவர் வருகிறார், කෙනෙක් එනවා. உங்களோட வீட்டுக்கு வந்துட்டார். ඔබගේ නිවසට ආවා. வந்தோடனே கட்டி அவர்களை தழுவி அழுவீங்க. ඔබ වැළඳගෙන ඔබ කඳුළු සලනවා. அவங்களும் அழுவாங்க. එයාත් කඳුළු සලනවා. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? එතන මොනවදනද කියන්නේ? நான் அந்த தேசத்துல யாரும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தேன், මම මේ දේශයේ කවුරුත් නැතුව නිවස සිටියා. எனக்கு ஒருத்தரும் உதவி இல்ல. මට කාගෙන්වත් උපකාරයක් இங்க නැහැ. உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? මේ ඉන්න අය මොනවද ஐயோ කියන්නේ? நான் யார பாக்குறது, யார கூப்பிடுறது, ஐயோ நான் தனிச்சிட்டேன்னு இவங்களும் அழுவாங்க. අයියෝ මං කාව බලනද කාව අඬගසන්නද කියලා මම තනියෙන් හිටියා කියලා මෝත් අන්නවා. அந்த நேரத்துல தேவனுடைய அன்பு, பாதுகாப்பு, கரிசனை இதை நாங்க நினைக்க மாட்டோம். ඒ මොහොතේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව, රැකවරණය, උන්වහන්සේගේ දයාව අපි සිතන්නේ නැහැ. இப்ப உங்களோட மனநிலையிலிருந்து ஒரு மாற்றம் வருவதாக. දැන් ඔබගේ ආකල්පය තුල වෙනසක් ඇති වේවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஒரு சிஸ்டர் யாழ்ப்பாணத்துல ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறார். යාපනයක සහෝදරියක් සාක්ෂිය ප්‍රකාශ කරා. எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, සියල්ලම මාව අතෑරියා. எல்லாரும் குற்றம் சாட்டிட்டாங்க, හැමෝම චෝදනා நாங்க කරා. தனிச்சிருந்தோம். අපි තනිකමෙන් සිටියේ. ஆனா கத்தர் எங்களை கைவிடல. ආමේන්. නමුත් ස්වාමින් වහන්සේ අපි අතෑරියේ නැහැ. யாரதான் கத்தர் கைவிட்டாரு? කාවද දෙවියන් වහන්සේ අතෑරියේ නැත්තේ? குற்றப்பட நடந்திருக்கிறோம். අපි වැරදි චෝදනාවට ලක් වෙන පිණිස ඇසිරලා තිබෙනවා. நீ குற்றப்படுத்துவாங்க தானே? ඒ නිසා චෝදනාවට ලක් කරනවානේ. எது எங்களுக்கு பெருசு? කුමක්ද අපට ලොකු? ஆண்டோடைய அன்பு, பாதுகாப்பு, கரிசனை இல்ல. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, රැකවරණය, කරුණාව නොවේ. நாங்க குற்றம் செஞ்சவங்க, අපි වැරදි කරපු අය, குற்றப்படுத்தப்பட்டோம். අපි චෝදනාවට ලක් වුණා. ஆனாலும் அன்பு எங்களை நேசித்ததண்டு இல்ல. නමුත් ප්‍රේමය අපිට ප්‍රේම කළා කියන කාරණාව அதுல නෑ. ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல கெப்பர், ඒකේ පොඩ්ඩක් ගැඹීරත්වයක්. அதுல ஒரு கம்பீரம். ඒකේ ගැඹීරත්වයක්. சில நேரம் இன்னும் கீழத்தான் பாக்குறீங்க நீங்க. සමහර තාමත් පාල ප්‍රදේශය තමයි බලන්නේ. மேல பார்க்கணும். ඔබ ඉහළ බැලිය යුතුයි. ஆமென். ආමේන්. நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது வழக்கம். මම දිනපතාම දෙවියන් වහන්සේට ස්තුති කරන මගේ පුරුද්දා. தாவீதுக்கு நல்ல ஒரு மாமாவாக, நல்ல ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு தகப்பனாக சவுல் இருந்ததுக்காக. දාවිත්තුමාට මාමා කෙනෙක් ලෙස, හොඳ එන්ඩේරෙක් ලෙස සවුල් හිටියා. தகப்பனாக, மேய்ப்பனாக, தலைவனாக சவுல் இருந்தான். පියෙක් ලෙස, එන්ඩේරෙක් ලෙස, නායකයෙක් ලෙස සවුල් සිටියා. அப்ப அப்ப அவன் மேல பொல்லாத ஆவி வந்து இறங்கும். විටෙන් විට ඔහු තුල අසුත් ආත්ම ඇවිත් බැසෙයි. அப்ப அப்ப ஆவியினால அலைக்கழிக்கப்படுவான். විටෙන් විට ආත්මයෙන් ඔහු පොළඹනවා. தாவீத கொல்ல பார்ப்பான். දාවිත්ව මරන්න සොයනවා. உண்மையில சவுளுடைய அந்த சுபாவம் இப்படி இருந்ததுனால தான் தாவீது தேவ சித்தம் செய்தான். මේ සවුල්තුමාගේ ස්වරූපය තිබුණ නිසා තමයි දාවිත්තුමා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරේ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இல்லாட்டி சவுல் எப்படிப்பட்டவன்? නැත්නම් සවුල් කොහොම කෙනෙක්ද? நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. தன்னை உயர்த்துறவன், තමාව උසස් කරන කෙනා. தனக்கொண்டு ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டினவன். තමාටම කියලා ස්ථානය පිල්ල කරපු කෙනෙක්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. தண்ட பெயர் வரணும்னு பாக்குறவன், තමාගේ නාමය එන්න ඕනේ කියලා බලන පුද්ගලයා. தன்னை கணம் பண்ணணும், கடவுளை கணம் பண்ண கூடாது. තමාව ගෞරවය කළ යුතුයි, දෙවියන් වහන්සේට ගෞරවය නොකළ டக்குனு යුතුයි. சுய புத்தியில தீர்மானம் எடுப்பவன். එයාට අග්ගල සුව කැමැත්තෙන් තීරණ ගන්න පුද්ගලයා. இதெல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால தான் தாவீது அப்பப்ப ஆண்டோடைய சமூகத்துல போய் விழுந்ததுனால தான் இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. එවැනි චිත්‍රපටයල එළිදලා වුණ නිසා තමයි දාවිත්තුමා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ගිහිල්ලා මේ ගීතාවලිය පොත ලිව්වේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යාපත් ලෙස உன்னை සිටිනවා. சிறுமப்படுத்தி இருக்கிறார். ඔබ යටත් කර තිබෙනවා. சோதனைக்கு நீ முகம் கொடுத்திருக்கிற. පරීක්ෂාවට ඔබ මුහුණ දී තිබෙනවා. உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ඔබ උන්වහන්සේ ස්ථිර කරමින් ඉන්නවා. உன்னை கீழ்ப்படிதல் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබගේ කීකරුකම උන්වහන්සේ බලා සිටිනවා. சும்மாவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவினால் தேவன் போஷித்தார். නිකන්ද ඊශ්‍රායෙල් ජනතාව තුළ දෙවියන් වහන්සේ මන්නාව එවමින් උන්වහන්සේ පෝෂණය කරා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது மாத்திரமா, ඒ විතරක්ද? அவங்க உடுத்த உடுப்பு பழசாக இல்ல.
ඔවුන් ඇඳපු ඇඳුම පරණ වුණේ නැහැ. வனாந்திரத்துல நடந்த பாதையில அவங்களோட கால் வீங்க இல்லை. ඔවුන් වනාන්තර මාර්ගයේ ගමන් කරපු මොහොතේදී ඔවුන්ගේ කකුල් ඉදුමුනේ නැහැ. பாதரட்சை கூட பழசாக இல்லை. ඒ වාන් පවා ගෙවුනේ නැහැ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எவ்வளவு அன்புண்டு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்புண்டு பாருங்க, எவ்வளவு கருசனை என்று பாருங்க. කොච්චර ප්‍රේමයක්ද, කොච්චර ආරක්ෂාවක්ද, කොච්චර කරුණාවක්ද කියලා බලන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. விதவிதமா செருப்ப போடுறோம். විවිධ විවිධ ආකාර පාවන් යුවල දානවා. ஆண்டுடைய அன்பு தான் அந்த செருப்பை வாங்க எங்களுக்கு கிருபை கொடுத்தார். දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඒ පාවන් මිලදී ගන්න උන්වහන්සේ දීපු කරුණාව. நீங்க அமைதியா சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆண்டுடைய அன்பு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. நீ உண்ட கால்ல முள்ளு கல்லு குத்தாத வண்ண செருப்பு போட வச்சிருக்கிறார். ඔබගේ පාදේ ගල් කටු ඇනෙන්නේ නැති වෙන පිණිස උන්වහන්සේ පාවන් දාන උන්වහන්සේ ஆண்டவருக்கு செருப்பை காட்டாத நீ දෙවියන් වහන්සේට පාවන් පෙන්වන්න එපා. ඔබ செருப்பை காட்டிராத. ඔබ පාවන් පෙන්වන්න එපා. நாங்க யார்? අපි කවුද? கொஞ்ச ஜனம், අපි සුවල්ප කණ්ඩායමක්. விரும்பப்படாதவங்க, අපි ප්‍රිය නැති අය. வெறுக்கப்பட்டவங்க, අපි එපා කරපු අය. பலவீனம் நிறைந்தவங்க, අපි දුබලතාවෙන් පිරුණු අය. குற்றமுள்ளவங்க, අපි චෝදනා ලක් වූ අය. குறை நிறைந்தவங்க, අපි අඩුපාඩු සහිත අය. மற்றவங்க மதிக்கிற அளவு நாங்க நடக்க இல்ல. අනිත් අය පිළිගන්නා පිණිස අපි ඇසුරුනේ නැහැ. இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்து கேட்டுக்கொள்ளுங்க, அவர்கள் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறிந்தார். ඔය ඉස්රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේ පරීක්ෂා කරමින් උන්ගේ අදවතේ තියෙන කාරණාවන් දෙවියන් වහන්සේ දැන සිටියා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இப்ப நான் சும்மா சொல்றேன், මම නිකන් කියන්නම්. எந்த யாரையும் நான் நம்ப மாட்டேன். මම කාවත් විශ්වාස කරන්නේ නැහැ. இவரும் சொல்வார், நானும் யாரையும் நம்ப மாட்டேன். මමත් කියන මමත් කාවත් විශ්වාස කරන්නේ නැහැ. சபை சொல்ல என்ன? සභාව මොනවද කියන්නේ? நாங்க யாரையும் நம்ப மாட்டோம். අපි කාවත් විශ්වාස කරන්නේ නැහැ. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார்? ස්වාමින් වහන්සේ ඔබ දෙස බලමින් මොනවද කියන්නේ? உங்களை இருதயத்தில் உள்ளதை நான் அறிஞ்சித்தான் வச்சிருக்கேன். ඔබගේ අදවතේ තියෙන කාරණාන් මම දැන සිටිනවා. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. உங்களோட இருதயத்தில் உள்ளதை உங்களோட பேச்சில, உங்களோட நடத்தையில, உங்களோட கிரியையில நீங்க யாருன்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ඔබගේ අදවතේ තියෙන කාරණාන් ඔබගේ ඇසිරීමෙන්, කතාවෙන්, ක්‍රියාවෙන් උන්වහන්සේ ඔබ කවුද කියලා දැන සිටිනවා. ஒரே வார்த்தையில சொல்றேன், එකම වාක්‍යයෙන් කියන්නම්. இஸ்ரவேல் ஜனங்கள் கலகக்காரர். ඊශ්‍රායෙල් ජනතාව கலகக்காரர். ඔවුන් කලඹන අය. கலகக்காரர். විප්ලවකාරියන්. குழப்பக்காரர். ඔවුන් කැරලි ඇති කරන්න මනුෂ්‍යයන්. இப்பதான் தண்ணி வந்து தண்ணி நாங்க ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு பிள்ளையையும் கலகக்காரன் அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ සෑම පියෙක්, සෑම මවෙක්, සෑම உள்ளதை அறிந்திருக்கிறார். අදවතේ තියෙන කාරණා උන්වහන්සේ දැන සිටිනවා. நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. ஆனா அவர் என்னையும் உன்னையும் அப்படியே விட்டு விட இல்லை. නමුත් උන්වහන්සේ ඔබවත් මාවත් එලෙස ඇතෑරියේ නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. விட்டு விட இல்லை. උන්වහන්සේ ඇතෑරියේ නැහැ. உன்னை குறிச்சு எப்படி சொல்ல போறார்? ඔබ ගැන කොහොමද කියන්නේ? உன் இருதயத்தில் உள்ளதை, உன் வாழ்க்கையை பார்த்து அவர் என்ன கண்டிருக்கிறார்? ඔබගේ අදවතේ තියෙන දේ ඔබගේ ජීවිතය දැකලා උන්වහන්සේ කුමක්ද දැන සිටින්නේ? உன்னை குறிச்சு உனக்கு காண்பித்திருக்கிறார். ඔබ ගැන ඔබට පෙන්වා දී තිබෙනවා. ஆனா නමුත් மற்றவர்கள் மத்தியில உன்னை வெக்கப்பட விட இல்லை. නමුත් අනිත් අයගේ මැදිය ඔබ ලැජ්ජාට පත් කරේ නැහැ. ஆமென். ආමෙන්. கையை சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அன்பை பார்த்தீங்களா? ඒ ප්‍රේමය දැක්කද? அன்பை பார்த்தீங்களா? ඒ ප්‍රේමය දැක්කද? இந்த ஊழியத்துல எவ்வளவு காரியங்களை நான் பார்த்திருக்கேன். මේ සේවයේ ගමනේදී කොච්චර දේවල් මම දැක තිබෙනවද? இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கேன். කොච්චර විවිධාකාර මනුෂ්‍යයන් මම දැක තිබෙනවා. மேய்ப்பர்களை பார்த்திருக்கேன். එන්ඩේරන් තත්ත්වය දැකලා තිබෙනවා. ஊழியக்காரரை பார்த்திருக்கேன். සේවකයන්ව දැක තිබෙනවා. விசுவாசிகளை பார்த்திருக்கேன். ඇදිලිවන්තයන් දැක තිබෙනවා. நிர்வாகங்களை பார்த்திருக்கிறேன். நிர்வாக குழுக்கள், ආයතන කණ්ඩායමේ ඉන්න කට්ටිය දැකලා තිබෙනවා. சபையில உள்ள நிர்வாகத்தை பார்த்திருக்கேன். සභාවේ ඉන්න ප්‍රධානියන් දැකලා තිබෙනවා. வாலிபர்ல பார்த்திருக்கிறேன். තරුණයන් දැකලා තිබෙනවා. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நான் யாரையும் குற்றப்படுத்த போவேன். මම කාවත් චෝදනාවට ලක් කරන්නේ නැහැ. எனக்கு அந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுக்க இல்லை. ඒ රාජකාරිය ස්වාමින් වහන්සේ මට දීලා නැහැ. ஆமென். ආමෙන්.
சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆண்டுடைய அன்பை நான் நினைக்கிறேன், දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මම සිහි කරනවා. இரக்கத்தை நான் நினைக்கிறேன், උන්වහන්සේගේ කරුණාව මම සිහි කරනවා. கிருபையை நினைக்கிறேன். උන්වහන්සේගේ කරුණාව මම என்ன සිහි எந்த කරනවා. அளவாக அவர் அன்பு செய்து நடத்துறத நான் பார்க்கிறேன். කොතරම් දුර උන්වහන්සේ මට ප්‍රේම කරමින් මාව අසරපු කාරණාවන් මම සිහි කරනවා. எவ்வளவோ படிச்சிருக்க, කොච්චර මම උගත් වුණත්, எவ்வளவோ படிச்சிருக்க, කොච්චර ඉගෙනගෙන තිබුණත්, ஆண்டுடைய அன்பு, பாசம், நேசம் எனக்கு போதுமானதா இருக்கு. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, කරුණාව, දයාව මට සෑයේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஒருவர் சொன்னா இனிமேல் நான் இந்த ஆராதனைக்கு வர மாட்டேன். කෙනෙක් කිව්වා මම මින්පස්සේ මේ දේමයට එන්නේ නැහැ. நான் கேட்டேன், මම ඇසුවා கடவுளா மாறிட்டாங்க இவங்க, දෙවියන් වහන්සේ වෙනස් වුණාද? கடவுளா இவங்க மாறிட்டாங்க. මෙයා දෙවි කෙනෙක් ලෙස වෙනස් වුණාද? சோதனையில இவங்க யாரண்டு இவங்க தீர்மானிக்கிறவங்க. පරීක්ෂාව තුළ මොවුන් කවුද කියලා මොවුන් තීරණය இவங்க කරනවා. கடந்து போற பாதையில இவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க, கடவுள் இல்ல. මොවුන් ගමන් කරනවා මාර්ගයේ මොවුන් තීරණය කරනවා, දෙවියන් වහන්සේ නොවේ. நல்லா கேளுங்க, හොඳට සවන් දෙන්න. தீர்மானம் கர்த்தருடையது. ආමෙන්. තීරණවල් ස්වාමින් වහන්සේගේ. வார்த்தையில we decide, we report, you decide. ඒ වචනය තුළ එයාගේ කැමැත්ත, එයාගේ ඇසිරීම. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. பிரசங்கம் பண்ற we report, It is- you decide. ඒ දේශනා කරන එකේ වාර්තාව එයා තමයි තීරණය කරන්නේ. நான் எப்பவும் ஆண்டுடைய வழிநடத்தல பார்க்க விரும்புறேன். මම හැම මොහොතම දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම බලා සිටිනවා. காலம் பொல்லாதது. කාලය දරුණුයි. நான் உண்ட பார்த்திருக்கிறேன். මම එක දෙයක් බලා සිටිනවා. உலகம் அறிஞ்ச வல்லமை உள்ள வரமுள்ள அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதனை கொண்டு ஒரு மூலையில கொண்டே வச்சார் கர்த்தர். දෙවියන් වහන්සේ ලෝකේ බලවත් වූ ආලේපලත් බලවත් මනුෂ්‍යක දෙවියන් වහන්සේ මුල්ලකට ගෙනිච්චා. ஒரு வல்லமை உள்ள வரமுள்ள உலகமே அறிந்த அவர் நடந்து போனா பிசாசு எத்தனையோ கிலோமீட்டர் ஓடிடும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள மனிதனுடைய திருத்துறதுக்காக ஒரு மூலையில கொண்டே கத்தர் හොඳ வச்சார். ආලේපලත් බලවත් මනුෂ්‍යයෙක් කොහොම ඇවිදගෙන යන මොහොතේ රෝගවල් සුව වෙනවා, යක්ෂයන් දුර වෙනවා. නමුත් එවැනි මනුෂ්‍යක සාධන පිණිස උන්වහන්සේ මුල්ලකට ගෙනිච්චා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. அவருடைய மனைவி கூட பிள்ளைகள் கூட அருவருக்கிற அளவுக்கு தேவன் கிரியை செய்தார். එයාගේ දරුවන්, එයාගේ භාර්යාවන් පිළිකුල් කරන තරමට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරා. அது எந்த வேலை இல்ல, அது கர்த்தருடைய ඒක வேலை. මාගේ කාරණාව නෙක, ස්වාමින් වහන්සේගේ கேளுங்க, කාරණාව. மோசே மாதிரி நாம் பார்க்கிறது ஆண்டுடைய அன்பை, මෝසෙස් වගේ මම බලන්නේ ස්වාමින් වහන්සේගේ ප්‍රේමය, ஆண்டுடைய பாதுகாப்பை, දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව, ஆண்டுடைய இரக்கத்தை. දෙවියன் වහන්සේගේ කරුණාව. சில நேரம் சோதனையா இருந்தாலும் உங்களுக்கு சிச்சையை கொடுத்திருக்கிறது, நீங்க திருந்தவே ஒழிய உங்களை நியாயம் தீர்க்க அல்ல. සමහරට ඔබ පරීක්ෂාවක් ලක් වෙන මොහොතේදී ඔබට යම්කිසි කාරණාවක් දී තිබෙන්නේ ඔබ වෙනස් වෙන ඔබ ඇදෙන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. திருந்த ඔබ සාද ගන්න, ඇදෙන්න. தேவன் திருத்துகிற தேவன். දෙවියන් වහන්සේ සාදන දෙවියන් වහන්සේ. ஆகையினால் එම නිසා கேட்டுக்கொள்ளுங்க, வனாந்திரத்துல தேவன் அவர்களை சோதித்ததிலே அவர்கள் கலகக்காரர் என்று தேவன் கண்டார். දෙවියන් වහන්සේ වනාන්තර මාර්ගයේ උන්ව පරීක්ෂා කරේ උන් කැරලි කරුවන් ලෙස උන්වහන්සේ දැන සිටිය නිසා. ஆனால் தேவனோ නුමුත් ස්වාමින් වහන්සේ தேவனுடைய இரக்கத்தையும் දෙවියන් වහන්සේගේ දයාව, கேட்டுக்கொள்ளுங்க கிருபையையும். උන්වහන්සේගේ කරුණාව. இப்ப கவனிங்க, දැන් අවධානය යොමු කරන්න. கேளுங்க, தேவனுடைய இரக்கத்தையும் දෙවියන් වහන්සේගේ දයාව, தேவனுடைய கிருபையையும் දෙවියන් වහන්සේගේ කරුණාව அறிந்து போற்றுவதற்காக அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ඒක දැන සිටමින් උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස වනාන්තර මාර්ගය ගෙනිච්චා. இல்லை, நல்லா கேளுங்க, ஒன்றரை சவம் எல்லாரும் என்ன? என்னுடைய சத்தத்தை சரி கொடுங்க. සදර தேவனுடைய இரக்கத்தையும் දෙවියන් වහන්සේගේ දයාව, தேவ கிருபையையும் දෙවියන් වහන්සේගේ කරුණාව சபை தேவ பிள்ளைகள் போற்றுவதற்கு அமைய நடத்தி கொண்டிருக்கிறார். සභාවේ ජනතාව උන්වහන්සේට නමස්කාර කරන පිණිස උන්වහන්සේ අසුරවගෙන ඉන්නවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. எதை இந்த இடத்துல நீ போற்றணும்? කුමක්ද මේ ස්ථානයේ ඔබ ප්‍රශංසා කළ යුතුයි? தேவனுடைய அன்பை, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, கிருபையை, දෙවියන් වහන්සේගේ දයාව, இரக்கத்தை, දෙවියන් වහන්සේගේ කරුණාව, உருக்கத்தை උන්වහන්සේගේ කරුණාව உன்னை காண்பிச்சாரே. ඔබ 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 පෙන්වුවානේ. நீ திருந்தோணும் என்பதை அன்பினால உணர்த்தினாரே. ඔබ ඇදෙන්න ඕනේ කියලා ප්‍රේමයෙන් ඔබට පෙන්වුවානේ. நல்லா கேளுங்க, හොඳට සවන් දෙන්න. இந்த இடத்துல நீ வந்து
கண்ணை மூடுனா ஸ்தோத்தரிக்க தொடங்கணும், போற்ற தொடங்கணும், புகழ தொடங்கணும், மகிமைப்படுத்த தொடங்கணும். මේ ස්ථානට වාල ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන පටන් ගන්න, උන්වහන්සේ උසස් කරන පටන් ගන්න, උන්වහන්සේට මහිමේ දෙන්න පටන් ගන්න. அதுக்காகத்தான் சோதனையை கொடுத்தார். ඒ උදෙසා තමයි උන්වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எதுக்கு சோதனை? කුමක් උදෙසාද පරීක්ෂාව? உன்னுடைய இருதயத்தில் உள்ளது உனக்கு காண்பிச்சு விட்டார் கலகக்காரன். අදවතේ තියෙන කාරණාව ඔබට එළිදරව් කරා. நீ கீழ்ப்படியாதவன், ඔබ කීකරු නොවන நீ පුද්ගලයෙක්. உணராதவன். ඔබ ඒක අංගෙන් නැති உனக்கு මනුස්සයෙක්. பணம் தான் முக்கியம், ඔබට මුදල් තමයි உனக்கு අවශ්‍ය. பதவி தான் முக்கியம், ඔබට තනතුරු තමයි உனக்கு අවශ්‍ය. இச்சை தான் முக்கியம், ඔබට තෘෂ්ණාව තමයි இந்த අවශ්‍ය. உலகத்துல நீ ஆடம்பரமாய் வாழ்றது தான் முக்கியம். මේ ලෝකේ ආඩම්බර ලෙස ජීවිතයක් දේව ගත සිත කරන්න ඕනේ. මුඛ්‍යම இல்ல. දෙවියන් වහන්සේ කැමැත්ත අවශ්‍ය නැහැ. தேவ விருப்பம் முக்கியம் அல்ல, දේව කැමැත්ත අවශ්‍ය නැහැ. தேவனை மகிமைப்படுத்துற உனக்கு முக்கியம் இல்ல. දෙවියන් වහන්සේ මහිමට පත් කරන්න ඕනේ කියලා நீ நல்லா අවශ්‍යතාවයක් නැහැ. சாப்பிடு, ඔබ හොඳට කන්න, நல்லா உடுத்து, හොඳට අඳින්න, நாலு பேரோட நாளா நிக்கிறது தான் உனக்கு விருப்பம். අතර දෙනෙක් සමග කාලය ගත කරන්න තමයි ඔබ කැමති. ஆண்டவருடைய அன்பு, பாதுகாப்பு, நேசத்தை குறித்து உனக்கு அக்கறை இல்ல. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය රැකවරණය ගැන ඔබට සැලකීමක් නැහැ. நீ யாருன்னு உனக்கு காண்பிச்சு முடிஞ்சு, ඔබ කවුරුන්ද කියලා පෙන්ලා අවසන්. அடையாளப்படுத்தி முடிஞ்சு, ඔබ සලකුණු කළා உனக்கு අවසන්. இச்சை தான் ඔබට முக்கியம், තෘෂ්ණාව තමයි අවශ්‍ය. இந்த உலக மகிமை தான் முக்கியம். ඔබට ලෝකයේ ප්‍රීතිය තමයි අවශ්‍ය. ஆனாலும் அவருடைய அன்பு இன்ற வரைக்கும் எப்படி இருக்கிறது தெரியுமா? නමුත් උන්වහන්සේගේ ප්‍රේමය තාමත් කෙලෙසද තිබෙන්නේ. நீ அவருடைய அன்பை, பாதுகாப்பு, கிருபையை போற்றுகிற அளவுக்கு உன்னை நடத்தி ඔබ கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමය කරුණාව ප්‍රශංසා කරන පිණිස උන්වහන්සේ මඟ පෙන්නගෙන சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. நான் விரும்பினேன், මම කැමති நான் වුණා. பிரசங்கிக்கும் போது என்ன சுட்டாலும் பரவாயில்லை, அவருக்காக இந்த கடைசி துளி ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். මම දේශනා කරන මොහොතේදී මට වෙඩි තිබ්බතරි කමක් නැහැ. උන්වහන්සේ උදෙසා මේ අවසන් රුධිරය පවා ගලා යනවා. திரும்பவும் சொல்லுகிறேன், நான் வாழ விரும்ப இல்லை, தேவன் என்ன வாழ வைத்து அவருடைய சித்தம் මම செய்கிறார். නැවතත් කියන්න මම ජීවත් වෙන්න කැමති නැහැ. උන්වහන්සේ මාව ජීවත් කරමින් උන්වහන්සේගේ කැමැත්ත කරනවා. திரும்ப கேளுங்க, எந்த மனிதனுடைய கண்கள்ல கிருபையில நான் வாழ இல்லை, කිසිම මිනිසෙකුගේ ඇස්වල කරුණාව තුල මම ජීවත් වෙන්නේ எந்த නැහැ. மனிதனுடைய கைக்குள்ள நான் வாழ இல்லை, සෑම මිනිසෙකුගේ දෑත් වල නෙවෙයි මම ජීවත් எந்த වෙන්නේ. மனிதனுடைய கால்லை நான் வாழ இல்லை. කිසිම මිනිසෙකුගේ පා තුල මම ජීවත් වෙන්නේ என்ன නැහැ. அழைத்தது கர்த்தர். ஆமென். மாவ கந்தே கரங்களை வேண்டிய தட்டி வாச. தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன அபிஷேகித்தது கர்த்தர். මාව ආලේප කරේ ස්වාමින් எனக்கு වහන්සේ. குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர். මාව පවුලක් ලෙස ඇසුරේ දෙවියන් වහන්සේ. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிற தேவ கிருபை. දරුවන්ව අධ්‍යාපනයට යොමු කරේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව. ஒருவர் வந்து கேட்டாரு, කෙනෙක් ඇවිල්ලා ඇසුවා. உங்களுக்கு செலவுக்கு எல்லாம் போதுமான்னு. ඔබට වීදමට ඔක්කොම ඇතිද? நான் சொன்ன ஆண்டோடைய கிருபை எனக்கு போதும். මං කිව්වා ස්වාමින් වහන්සේගේ කරුණාව මට සෑහේ. திரும்பவும் வந்து சொல்றாரு, உனக்கு செலவுக்கு போதுமான்னு. නැවතත් ඇවිල්ලා ආන ඔබට වීදමට ඇතිද කියලා. அப்ப நான் நினைச்சேன் அவர் பொக்கெட்ல கைய போடுவாரு, பர்ஸ்ல கைய போடுவாரு நான் நினைச்சேன். මම හිතුවා සාක්කුවට අත දායි නැත්නම් පර්ස් එකට අත දායි කියලා මම හිතුවා. உண்ட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிறைய செலவு போகும் தானே. ඔබගේ දරුවන්ට ඉගෙන ගන්න ගොඩාක් වේදම් යනවනේ. நான் சொன்னேன், ஆண்டோடைய கிருபை போதும். මම කිව්වා ස්වාමින් වහන්සේගේ කරුණාව සෑහේ. கோபிக்க மாட்டீங்களே என்றார். ඔබ තරහා ගන්නේ නැහැ කියලා ඇහුවා. பொதுவான கோபக்காரன் உங்களுக்கு தெரியும் தானே. පොදුවේ මම කෝප ගන්න මිනිස්සෙක් කියලා ඔබට දන්නවනේ. இன்னைக்கு அடக்கமா அமைதியா இருக்கிற இன்றைக்கு මම දැන් සංසුන්ව යටාත්ව සිටිනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஒவ்வொன்றையும் பார்த்து அடக்கமா அமைதியா இருக்கிறேன். එක එක කාරණාවන් බලලා මම සංසුන්ව යටාත්ව සිටිනවා. இப்ப பிள்ளையோட படிப்புக்கு நிறைய செலவு தேவைத்தானே. දැන් දරුවන්ගේ අධ්‍යාපන කටයුතු වලට බොහෝ වීදම් දරන්න වෙනවනේ. நான் எனக்கு நினைக்கிறேன், இவருக்கு தேவையில்லாத வேலை. මම හිතුවා මෙයාට අවශ්‍ය නැති කාරණාවක්. முகத்தை சுளிக்க கூடாது. මූණ අරව ගන්න හොඳ නැහැ. ரெண்டு கட்டளை, கடவுளை அன்பு செய், மனுஷன் அன்பு செய்யன்னு தானே இருக்கு. අනපත් දෙකක් ලැබුණාද? ස්වාමින් වහන්සේට ප්‍රේම කරන්න, මනුෂ්‍යලත් ප්‍රේම කරන්න. திரும்பவும் கோவிக்க மாட்டீங்களான்னு கேட்டார். නැවතත් ඒ ඇහුවා ඔබ තරහා ගන්නේ නැහනේ. நான் கோவிக்க மாட்டேன். මම තරහා ගන්නේ எனக்கு නැහැ. கோவத்தோட தான் நான் நிக்கிறேன். මම කෝපය සමග කේන්ති සමග තමයි සිටින්නේ. நானே போய் கதைக்கல, அவங்களே வந்து கதைக்கிறாங்க. මමම කියලා කතා කරන්නේ නැහැ. ඌ මේ වෙලාව කතා කරනවා. மூன்றாவது முறை அந்த இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை கேட்ட மாதிரி 3வது முறை. යේසුස් වහන්සේ පේදුරු දේශ බල්ලා 3 වතාවක් ඇහුවා. ඔගේ දැන් 3 වෙනි වතාව. படிப்புக்கு நிறைய போகுது என்ன. අධ්‍යාපන කටයුතු ගොඩක් යනවානේ. நான் ஆண்டோடைய கிருபை போதும். මම කිව්වා ස්වාමීන් වහන්සේ කරුණා මට සෑහේ. 3வதாக கோவிக்க மாட்டீங்களே. 3 වෙනි වතාවට ඔබ உங்களோட කේන්ති ගන්න. காரை வித்து படிப்பீங்களே. ඔබගේ කාර් රථය විකුණලා පුගන්නන්නකො. இவரைத்தான் ஜனாதிபதியுடைய ஆலோசகரா நான் வைக்கணும். මෙයාව තමයි ජනාධිපතිතුමාගේ උපදේශකයෙක් ලෙස තබන්න ඕනේ. ஜனாதிபதிக்கு லோயரா வைக்கணும் இவரை. දබා ජනාධිපතිතුමාට නීතිඥයෙක් ලෙස තියන්න ඕනේ. அவருடைய எரிச்சல், ඔහුගේ කෝපය. யார் உன்னிடத்துல ஆலோசனைக்கு வந்தது? කවුද ඔබගේ ඔබ තුලින් උපදේශනය පැතුවේ? யார் வந்தது? කවුද ආවේ?
நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்து அவர் தன் கண்களை என் கண்மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். ගමන් කර යුතු මාර්ගය උන්වහන්සේ මට පෙන්වමින් උන්වහන්සේගේ ඇස් මා මත තබමින් උන්වහන්සේ උපදෙස් දෙන්නා මගේ ස්වාමින් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. நேற்று ஒருவர் சொன்னார், ඊයේ දවසේ කෙනෙක් இந்த කිව්වා வாகனத்தை நீங்க வில்லுங்க, මේ වාහනේ රථය බිවිකුණන්න. மாதம் நான் உங்களுக்கு லீஸ்ல கட்ட 70,000 வேணுமா 1,00,000 வேணுமா நான் தாரேன். මාසේ වාරික ගෙවලා ගන්න 70,000 ඕනේද ලක්ෂයක් ඕනේද ඒ මුදල මම දෙන්නම්. நான் இவர்கிட்ட போகவே இல்லை, මම මෙයා ළඟට ගියේම නැහැ. கேட்கவும் இல்லை. ඉල්ලුවෙත් නැහැ. நான் இவரை நம்பியா வாழ்றேன், මම මෙයාව විශ්වාස කළද ජීවත් වන්නේ. இவரை நம்பியா வாழ்றேன். මම මෙයාව විශ්වාස කළද ජීවත් වන්නේ. எனக்குல சொன்ன ஆங்கிலத்தில் சொல்ற மைண்ட் ஆன் யுவர் பிசினஸ் உண்ட வேலையை பாருன்னு சொல்லக்கூடாது. මම මගේ අදවතින් හිතනවා ඔබගේ රාජකාරිය බලා ගන්න කියලා කියන්න හොඳ නැහනේ. சொல்லக்கூடாது. එහෙම කියන්න හොඳ නැහැ. தேங்க்யூ. ස්තුතියි. ஜோம் பண்ணுவோம் என்ன, යාඥා කරමුනේ. ஆண்டவர் வழி நடத்துவார். ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේன். ஆமென். ආමේன். இவ்வளவு வந்தது அவருடைய அன்பும் பாதுகாப்பும் கிருபையினால். ආමේන්. මෙච්චර දුර ආවේ උන්වහන්සේගේ ප්‍රේමය කරුණාව அதுக்கு දයාව தான் எனக்கு ආරක්ෂාව. ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா சும்மா இருக்கே இல்லாது. ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ අභිමුඛයට ආවොත් මට නිකන් ඉන්න බැරි. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழுகிறேன். அவருடைய அன்பு மகா பெரியது. ස්වාමීනි මම ඔබට ප්‍රශංසා කරන බොසෝන ඇයි නම් උන්වහන්සේගේ කරුණාව විශාලයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. இரக்கம் பெரியது. උන්වහන්සේගේ දයාව அதை විශාලයි. நாம் போற்றணும், ඒක මම ප්‍රශංසා කළ அதை යුතුයි. மகிமைப்படுத்தணும். ඒක මයිමේටපත් කළ යුතුයි. இப்போ திரும்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன். මම නැවත තව කාරණාවක් කියන්න. ஒருத்தர் வந்து சொன்னார், කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා நாங்க இப்ப 7 வருஷமா குடும்பமா ஜெபிக்கிறோம், දැන් අපි අවුරුදු 7ක් සිටේ පවුලක් ලෙස එකතුලා යාඥා කරනවා. உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்க கூடாது. ඔබට වාහනයක් හම්බෙන්න හොඳ නැහැ. என்னடா ஜெபம்? ඇයි මේම? நாங்க தான் உங்களுக்கு வாங்கி தரோம். අපි තමයි ඔබට අරන් දෙන්න ඕනේ. நான் ஜெபிக்கிறேன் வாகனம் எடுக்கணும். මම යාඥා කරන වාහනයක් ගන්න ඕනේ කියලා. எந்த ஜெபத்தை கேட்கிறாரா இல்லாட்டி அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? මගේ යාඥාව අසනවද ඔහුගේ යාඥාව අසනවද? யாரோ சொல்றாங்க இவருக்கு வாகன ஆசைன்றபடினால தான் உதாரணத்துல பேசுறாங்க. ඔබ සිතනවා ඇති මෙතුමාට වාහන අවශ්‍ය නිසා තමයි මෙතුමා උදාහරණ அவசியமே ஆஷாதான். වාහන ආසාව නිසා තමයි උදාහරණ වල තියලා කතා කරන්න කියලා. ஒரு கிழமையால அவர் கால் பண்ணாரு, සතකින් කතා කරා. பாஸ்டர் පාස්ටර් பெட்ரோல் வாகனம் පෙට්‍රෝල් වාහනේ CR42 CR42 நோவா නෝවා எடுத்துட்டேன், ගත්තා. நீங்க வீட்டுக்கு வாங்க. ඔබ නිවසට එන්න. நான் வீட்டுக்கு போனேன். මම නිවසට ගියා. முதல்ல என்ன சொன்னாரு, ඉස්සෙල්ලා මොනවද කිව්වේ? உங்களுக்கு வாகனம் ஒன்று எடுக்கிறதுக்காக 7 வருஷம் ஜெபிக்கிறோம். ඔබ දිසා වාහනයක් ගන්න පිණිස මම අවුරුදු 7ක් යාඥා කරනවා. இப்ப போயாச்சு. දැන් ගියා. போனோடனே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ගිය ගමම එන්ජින් එක ස්ටාර්ට් කරන්න කියලා ස්ටාර්ට් කරා. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி இது போடுங்கன்றார். AC දාන්න කියලා කිව්වා. அவரும் உட்கார்ந்தார். එයාත් ඉඳගත්තා. ஜெபிக்க சொன்னார். යාඥා කරන්නකෝ. ஜெபிச்சாச்சு. යාඥා කරා. உண்மையில ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு இந்த வாகனம் தந்தார் ஆண்டவர் என்றார். සැබෑ ලෙස උන්වහන්සේගේ කරුණාව නිසා මේ වාහනේ දුන්න ස්වාමීන් වහන්සේ. அவங்களோட வைஃப் ஓடி வந்தான். එයාගේ භාර්යාව දුවගෙන டேடா ආවා. டேடா நாங்க ஓடுவோம். තාත්තා අපි දුවමු. என்ன சொன்னார் எனக்கு? මට මොනවද කිව්වේ? அடுத்த கிழமை இந்தியா போறாரு. ඊළඟ සතියේ ඉන්දියා දේශයට යනවා. அந்த வாகனத்தை கொண்டு இங்கே ஒளிச்சிட்டு போறாரு. ඒ වාහනේ කොයිදෝ කියලා සංගවලා යනවා. நான் வேணுமென்ற ஒரு நாள் මම ඕනෑකමින් එක දවසක් மாத்திரைக்கு போக வேண்டியிருந்துச்சு. මාතරයට යන්න අවශ්‍යතාවයක් තිබුණා. கால்ல மாத்திரையில் இந்த பக்கம் கண்டி மாத்திரை. ඒ නුවර දින මාතර. எனக்கு கொஞ்சம் அந்த வெஹிக்கிளை தாரீங்களாண்டு. sorry. வெஹிக்கிளை தாரீங்களாண்டு. මට පොඩ්ඩක් ඒ වාහනේ රථය පොඩ්ඩක් දෙනවද? ஓ ஐ சி, நீங்க நேற்று கேட்க இருந்துச்சு. අයියෝ බයි පොඩ්ඩ ඊ ඉල්ලන්න තිබ්බා. அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை ஒழிச்சிட்டாரு. ඉන් පස්සේ වාහනේ සැඟෙව්වා. நான் என்ன சொல்ல வாரேன்டா, මම මොනවදද කියන්නේ නේ? தேவன் இந்த வாழ்க்கையில செய்த நன்மை மகா பெரிய. ආමෙන්. දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ කරපු කාරණාවන් ඒක විශ්වාසයි. சும்மா எனக்கு இருக்க இயலாது. නිකම් මට ඉන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவரை போற்றுறதுக்கு அவருடைய அன்பை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. උන්වහන්සේට ප්‍රශංසා කරන පිණිස උන්වහන්සේගේ ප්‍රේමය කෙලෙස ප්‍රකාශ කරන්නද කියලා මම දන්නේ නැහැ. அடிக்க ஒரு முறை நான் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். විටෙන් විට කියනවා වාක්‍යයක් මම කියන්න. இந்த ஆகாயத்தை தாளாக்கினாலும் මේ ආස පත්තරයක් ලෙස කොලයක් ලෙස වෙනස් කරා. எல்லா ஆறுகள் குளங்கள் சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் மையாக்கினாலும் ඒ සීලම ජල කඳවල් ගංගාවල් ඔක්කොම ඉංකයක් ලෙස වෙනස් කරත් எல்லா மரங்களையும் பேனாவாக்கினாலும் සීලු ගස්වැල් ඔක්කොම පෑන කරත් ஆண்டுடைய அன்பை இரக்கத்தை பாதுகாப்ப உருக்கத்தை
எழுத இவைகள் காணாது. ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ කරුණාව, දයාව, ප්‍රේමය ලියන්න මේ සියල්ලමදී. கரங்களை தட்டி தேவனை අත්පුණාදය සමග දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමු. கத்தருக்கே மகிமை, ස්වාමින් වහන්සේට මහිමය. கத்தருக்கே மகிமை. ස්වාමින් වහන්සේට මහිමය. நான் கேள்வி கேட்கறது குறைவு. මම ප්‍රශ්න කරන එක අඩුයි. எந்த வீட்டிலே எந்த பிள்ளைகளுக்கு மரண சாசனம் பலமுறை எழுதப்பட்டது. මගේ නිවසේ මගේ දරුවන්ට මරණ ලියවිල්ල බොහෝ තිබුණා. ஆனா தேவன் ජීවனை ආමෙන්. கூட்டினவர். නමුත් දෙවියන් වහන්සේ ජීවනය වැඩි කළා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எப்படி கேள்வி கேட்பது? කොහොමද ප්‍රශ්න කරන්නේ? அவரை சோதித்தார். උන්වහන්සේ පරීක්ෂා කළා. வைத்தியர்கள் கைவிட்டாங்க, වෛද්‍යවරු අතෑරියා. வைத்தியங்கள் கைவிட்டது, වෛද්‍ය දේවල් අතෑරියා. பணம் கைவிட்டது, මුදල් අතෑරියා. உதவியற்றிருந்தேன். උපකාරයක් නැතුව ஆனா සිටියා. தேவன் ஒரு நிமிஷத்துல அற்புதம் செய்தார். නමුත් දෙවියන් වහන්සේ ශේනික වාස්කම් சொல்லுங்க කළා. ஆமென். කියන්න ආමෙන්. நீங்க எல்லாம் இதை உணர்கிறவங்களா இருந்தா போற்றுகிறத வாழ்க்கையில காண்பிப்பீங்க. ඔබට මේ දේවල් සියල්ල ඇඟෙනවා නම් ඔබ නමස්කාර කරන කාරණා ඔබගේ ජීවිත තුලින් පෙන්නනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஒரு பக்கம் தூசணம், ஒரு பக்கம் ஸ்தோத்திரம். එක පැත්තක අසභ්‍ය වචන, එක පැත්තක ප්‍රශංසාව. எப்படி? කොහමද? ஒரு பக்கம் தூசணம், ஒரு பக்கம் ஸ்தோத்திரம். එක පැත්තක අසභ්‍ය වචන, එක පැත්තක ප්‍රශංසාව. ஒரு பக்கம் ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் சினிமா பாட்டு. එක පැත්තක නමස්කාරය, එක පැත්තක චිත්‍රපටි බලන එක. சினிமா படம் චිත්‍රපටි. இப்ப வத்தலையிலே வந்து தொடங்கி இருக்காங்க சினிமா பாக்குறது. වත්තලෙත් දැන් චිත්‍රපටි ශාලාවක විවෘත කරලා තිබෙනවා. பாஸ்டர் போனீங்களா? පාස්ටර් ඔබ ගියාද? போவேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு போறேன். මම ඔබට පෙන්නන්න යනවා. காலம் பதில் சொல்லும், කාලය පිළිතුරු දෙයි. காலம் பதில் சொல்லும். කාලය පිළිතුරු දෙයි. அனுமதித்தார், අනුමත කරා. உன்னை காண்பிச்சார், ඔබට ඔබ කවුද කියලා පෙන්නවා. அத பெருசா காண்பிக்கல. ඒක විශාල ලෙස පෙන්වුවේ නෑ. இப்போ அவருடைய அன்பு, கிருபை, இரக்கத்தை பெருசா காண்பிக்கிறார். දැනුත් උන්වහන්සේගේ කරුණාව, ප්‍රේමය, දයාව විශාල ලෙස පෙන්වනවා. ஒரு வசனத்தை சீக்கிரமா வாசிங்கன்னா 7:8-7 இருந்து வாசிங்க சீக்கிரமா. 8 වෙනකම්. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளில் உள்ள மலைகளில் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபாடுமான தேசம். அது கல்லுகள் இருபாய் இருக்கிறதும் செப்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன பாருங்க, මා බලන්න. உன் தேவனாகிய சரி என்ன பாருங்க, හැමෝම පාලකවරයා බලන්න. வீட்டுல ஃப்ரிட்ஜை கொடுத்திருக்காரு, නිවසේ සීතකරණයක් දී තිබෙනවා. உங்களுக்கு பேங்க கொடுத்திருக்காரு, ඔබට කියලා බැංකුවක් දීලා තිබෙනවා. கார்டை கொடுத்திருக்காரு, කාඩ්යක් දීලා තිබෙනවා. சேர்க்க வச்சிருக்கிறாரு. ඔබ එකතු කරන්න දීලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. உங்களுக்கு எனக்கு இப்ப அந்த ஜெபத்தை சொல்ல இயலாது. දැන් ඔබට මට යාඥාව කියන්න බෑ. பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே அன்றாடம் தாரும்னு சொல்ல இயலாது. ස්වර්ගයේ සිටින අපගේ පියාණනි අපගේ එදිනදා භෝජන දෙන්න කියලා எல்லாமே කියනවා. ஃப்ரிட்ஜ்ல நிறைஞ்சிருக்கு. හැම දේවල්ම සීතකරණය පිළිලා இப்ப තිබෙනවා. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொடங்க போது அரிசியே 50 மூட்டை கொண்டு வந்து வச்சாச்சு. දැන් ඉන්දියා පාකිස්තාන යුද්ධය තියෙන මොහොතේදී කිලෝ 50 කාල් මුට්ටයක් ගෙනලා තිබ්බා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. வச்சாச்சு. තිබ්බා. இப்ப எல்லாம் சேர்த்து தந்துட்டாரு. දැන් ඔක්කොම එකතු කරලා තියෙන්නේ. எல்லாம் இருக்கு, பணம் பேங்க்ல இருக்கு. දැන් මුදල් ඔක්කොම බැංකුවේ තිබෙනවා. சிலவங்க நகையா மாத்தி வச்சிருக்காங்க. සමහර එක රත්තරන් ලෙස වෙනස් කරලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. தேவைக்கு மிஞ்சி இருக்கு. අවශ්‍යතාවට වැඩිය තිබෙනවා. மற்றவங்களுக்கு பார்த்தா ஒன்றுமில்லாத மாதிரி. අනිත් අයට බැලුවොත් කිසිවක් නෑ වගේ. ஒரு குடும்பத்தை ரோட்ல கண்டேன். ඒක පවුලක් මම පාරේ දැක්කා. எங்க? කොයිද? இல்ல நாங்க சும்மா போறோம்னா. නෑ අපි නිකන් යනවා පොඩ්ඩක්. நாங்க உங்களுக்கு பைத்தியமான்னு கேட்டோம். මම ඔබට පිස්සුද කියලා ඇහුවා. சும்மா போவாங்களா? නිකන් යනවද? பைத்தியமா உங்களுக்கு? ඔන්න පිස්සුද? இப்ப நான் சொன்ன நான் நிக்கிறேன், நீங்க போங்கன்னு. මම කොහොම මම ඊට இல்ல ගන්න பாஸ்டர் நீங்க போங்க. නෑ පාස්ටර් ඔබ යන්න. இல்ல பாஸ்டர் நீங்க போங்க. නෑ පාස්ටර් ඔබ යන්න. இருக்கிறத இவர் கண்டுருவாரே. තියෙන දේවල් මෙයා දකින්නවනේ. கத்தர் கொடுத்த கிருபைகள். දෙවියන් වහන්සේ දීපු කරුණාව. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கத்தர் கொடுத்திருக்கார் நிறைய. දෙවියන් වහන්සේ දීලා තිබුණා බොහෝ ලෙස. ஆபத்துல இருக்கிறீங்க, ඔබ ප්‍රීඩාවේ ඔබ ஆபத்துல இருக்கிறீங்க, ඔබ ලොකු விபத்து. විපත්තියක ඉන්නවා. ஆண்டவரை மறக்காதீங்க. දෙවියන් වහන්සේ අමතක කරා. மறந்துட்டீங்க. ඔබ දෙවියන් වහන්සේ අමතක කරා. கவனம்.
ප්‍රේසම් වන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆண்டவரை மறக்காதீங்க. දෙවියන් වහන්සේ අමතක කරන්න එපා. மறந்துட்டீங்க. ඔබ අමතක කරා. ஆண்டவருக்கு உரிய பயம் இருக்கணும். දෙවියන් වහන්සේ කෙරේ බිය තිබෙන්නට අවශ්‍යයි. உங்களுக்கு ஆண்டவருக்கு பயம் இருந்தா நீங்க தேவ சித்தம் செய்யறவங்களா இருப்பீங்க. ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙනවා නම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔබ කරනවා. யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. කාවත් මම බල කරන්නේ නැහැ. ஆனா தேவனுடைய வார்த்தை அவர்களை ஆளுகை செய்வதா. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය උන්ව පාලනය කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டுடைய மகிமை பெருசு. දෙවියන් වහන්සේගේ මහිමය துதி විශාලයි. கன மகிமை இயேசுவுக்கு. සියලු ප්‍රශංසාව ගෞරවය යේසුස් වහන්සේට. எழுந்திருப்போமா? අපි